அனைவருக்கும் வணக்கம். முந்தைய வீடியோல திருநீலகண்ட நாயனாரோட வரலாற்றை பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல இயற்பகை நாயனாரோட வரலாற்றை பார்க்கலாம். இயற்பகை நாயனார் சோழவள நாட்டுல காவிரி நதி பாயக்கூடிய பூம்புகார்னு சொல்லக்கூடிய காவிரி பூம்பட்டினத்துல பிறந்தவர். இவர் வணிகர் குலத்துல பிறந்தாரு. இவர் வணிகம் செஞ்சு நல்ல செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு வணிகர் குலத்தை சார்ந்தவர். இவரும் இவருடைய மனைவியும் நல்ல ஒரு இல்லறத்தை நடத்தி வந்தாங்க. அதோடு இவர் நல்ல ஒரு சிவனடியார், சிவபக்தர். அதாவது சிவன் அடியாராக வரக்கூடியவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யவர். அவர்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்து கொடுத்து மகிழக்கூடியவர். அவங்கெல்லாம் வந்து கேட்டு இதை செய்ய மாட்டேன்னு இவர் சொன்னதே கிடையாது. அவர்கள் கேட்ட எதையும் இவர் மறுத்ததே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் ஒரு சிறந்த சிவபக்தர் அப்படிங்கிறது அந்த ஊரே அறிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும் பொழுது சிவபெருமானே வந்து இவருடைய சிவபக்தியை வந்து சோதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கிறதுனால சிவனே என்ன பண்ணுறாருன்னா சிவனடியாராக வர்றாரு. சிவனடியாராக வந்து தான் வீட்டு முன்னாடி நிற்கும் பொழுது அடியாரே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இயற்பகை நாயனார். அப்போது இவர் சொல்கிறாரு, எனக்கு உன்னுடைய மனைவி தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அடியார் கேட்குறாரு. ஒரு கணம் கூட யோசிக்காம வருத்தப்படாம இதோ என்னுடைய மனைவியை வந்து நான் அழைச்சிட்டு வரேன்னு வீட்டுக்குள்ள போய் நடந்ததை தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாரு. அப்ப சொல்லும் பொழுது மனைவி ஒரு நிமிஷம் தயங்குறாங்க. அதாவது உலக அறத்தை நினைக்கிறாங்க, உலகம் என்ன சொல்லும்னு. இருந்தாலும் தன்னுடைய கணவன் சொல்லே மந்திரம் அப்படிங்கிற அந்த கொள்கையோட தன் கணவன் சொல்றது கேட்கணும் அப்படிங்கிறதுனால சரின்னு சொல்லி வெளியே வர்றாங்க. இவரும் வந்து அவரை அழைத்து போகிறதுக்கு அவங்கள அழைச்சிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாரு, அந்த அடியாராக வந்தவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், உன்னுடைய சுற்றத்தாரும் ஊராரும் இவங்களை அழைச்சிட்டு போகிறத ஏற்றுக்க மாட்டாங்க, எனக்கு துன்பம் செய்வாங்க, அதனால் நீ எனக்கு என்னோட காவலாக வரணும் அப்படின்னு சொல்லி அந்த அடியார் இயற்பகையார்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது இதை பற்றி யோசிக்காதது என்னுடைய தப்பு தான், கண்டிப்பாக நான் உங்களுக்கு காவலா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் வீட்டுக்குள்ள போறாரு. போய் அங்க இருக்கக்கூடிய வாளையும் கேடயத்தையும் எடுத்துட்டு அவங்க இருவருக்கும் காவலா பின்னாடியே போறாரு. அப்படி போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இவருடைய சுற்றத்தாருக்கும் ஊராருக்கும் இவர் செஞ்ச விஷயம் வந்து தெரிஞ்சு போயிடுது. அப்போ அவங்களெல்லாம் வந்து கொதிச்சு எழுறாங்க. அது வணிகர் குல பெண்மணியான அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா, யாரோ ஒரு அடியாருக்கு தானம் கொடுப்பதா தன்னுடைய மனைவிய, ஊர் உலகம் என்ன பேசும், நம்முடைய குலப்பெருமை என்னாகிறது, குலக்கொடியான அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி அந்த சுற்றத்தார்களுக்கெல்லாம் இவர் மேல ரொம்ப பயங்கரமான ஒரு கோபம். இதை வந்து நடக்க விடக்கூடாது, இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த சுற்றத்தார்களுக்கு ஏற்படவே இவரை சந்திக்கிறதுக்காக, இதை தடுக்கிறதுக்காக சுற்றத்தார் ஊராரெல்லாம் சேர்ந்து வர்றாங்க. அப்படி இவங்க போகும் பொழுது அவர் வர்றதுனால இந்த சிவனடியார் பயப்படுறாரு. பாரு, உங்க சுற்றத்தாரெல்லாம் சேர்ந்து வந்துட்டாங்க, எனக்கு இடையூறு நேருமோ அப்படின்னு அஞ்சுற மாதிரி. அவர் சிவன் தான் இல்லையா, சிவன் தான் அடியார் வேஷத்துல வந்திருக்கிறார். அப்போ அஞ்சுவது போல அவர் நடிக்கிறார். அப்போ அந்த பெண் சொல்றா, அதாவது இயற்பகையாருடைய மனைவி சொல்றா, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இயற்பகையார் இவங்களையெல்லாம் பார்த்துக்குவாங்க, இவங்களால உங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் நேராது அப்படிங்கிறத சொல்றா. அதே போல இயற்பகையார் வந்து தன்னுடைய சுற்றத்தாரா இருந்தாலும் கூட தான் சிவனடியாருக்கு தான் சொன்ன வாக்க காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய வாளால எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்துறாரு. பயந்தவங்க ஓடுனவங்க போக அவரை எதிர்த்து வந்த எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்திட்டு அவர்களை வழிநடத்தி கூட்டிட்டு போறாரு. அவர் அப்படியே கூட்டிட்டு போன உடனேயும் அவர் போயிட்டே இருக்கிறாங்க. இவர் காவலா கூடவே போயிட்டே இருக்கிறார். அப்படி போகும் பொழுது திருச்சாய்க்காடு அப்படிங்கிற தலம் வருது. அந்த திருச்சாய்க்காடு வந்த உடனேயுமே அந்த சிவனடியார் வந்து சொல்றார், என்னன்னா, போதும், நீ எனக்கு இது வரைக்கும் காவலா வந்தது போதும், இனிமே வந்து நீ திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, அந்த சிவனடியார் காலில் விழுந்து வணங்கி தன்னுடைய மனைவியை கூட பார்க்காம இவர் பாட்டுக்கு திரும்பி போறாரு. தன் மனைவியை விட்டுட்டு போறமே அப்படிங்கிற வருத்தம் கூட இல்லாமல் அவர் திரும்பி போறதை பார்த்த அந்த சிவனுக்கு இவன் என்ன பற்று என்மேல் வச்சிருந்தா இப்படி போவான்னு சொல்லி ரொம்ப பிரமிப்படைஞ்சு அவர் போகும் பொழுதே வந்து கூப்பிடுறாரு, இயற்பகை முனிவா, இயற்பகை முனிவான்னு
கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அவர் திரும்பி பார்த்து ஓடி வர்றாரு. ஓடி வரும் பொழுது பார்த்தா தன்னுடைய மனைவி தான் நிற்கிறாங்க. அந்த வந்த சிவனடியார், அங்கே இருக்கக்கூடிய சிவனடியாரை காணோம். அதுக்கப்புறமா சிவனும் பார்வதியும் ரிஷப வாகனத்தில் இருவருக்கும் காட்சி தராங்க. காட்சி தந்து, உன்னுடைய பக்தியை சோதிக்கவே நான் இவ்வாறு வந்தேன், உன்னுடைய பக்தியை கண்டு நான் மெச்சி போனேன், என்னுடைய பக்தரான சிவனடியாருக்கே நீ இவ்வளோ செய்கிறதங்கிறத அறியும் பொழுது என்னால் மிகுந்த நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைஞ்சேன். அதனால் உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், வீடு பேரை தரப்போகிறேன். நீயும் உன்னுடைய மனைவியும் எப்பவும் என்ன பண்ணுவீங்க, அழியாத இன்ப வாழ்வு, விண்ணுலகம் அடைந்து பிறவா பேரின்பம் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு மறைஞ்சிட்றாரு. அதே மாதிரி அவர்களும் பிறவா பேரின்பத்தை அடைகிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இயற்பகை நாயனாரை பற்றி சுந்தரரே தன்னுடைய திருத்தண்ட தகையில் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இயற்பகை நாயனாரினுடைய பக்தியை மெச்சி இன்னும் சிறப்பாக சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த பக்திமானா திகழ்ந்தார் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நாயன்மாருடன் இணைந்திருங்கள்.